நைட் ஸ்விம்னு 2024 வந்த ஒரு அருமையான ஹாரர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு ஹாரர் படத்தை பார்த்து. ஹாரருக்கு பஞ்சம் இல்லாத, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு படம். கண்ணாம்பூச்சி ஆடி நாம பார்த்திருப்போம். வீட்டுல இருக்கிற அக்கா தம்பி ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கண்ணாம்பூச்சி ஆடி நாம பார்த்திருப்போம். பேயோட யாராவது கண்ணாம்பூச்சி ஆடி இருக்கோமா? இங்க ஒரு குடும்பம் பேயோட கண்ணாம்பூச்சி ஆடுது. என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டவங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அந்த யூடியூப் வீடியோட லிங்கை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். நீங்களும் மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய பங்களாக்கு வெளியில பங்களாவுக்கு சொந்தமான ஒரு ஸ்விம்மிங் பூல். ராத்திரி நேரம் திடீர்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து ஒரு சின்ன போட்டு பொம்மை மேல வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் பங்களால தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு கேக்குது. அந்த குழந்தை அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு ஜன்னல் வழியா பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல அந்த போட்டு பொம்மை உலாவிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ கீழே இறங்கி வரா. இவளோட பங்களாலேயே உடம்பு சரியில்லாத ஒரு அண்ணன் இருக்கிறத, அண்ணனா தம்பியா ஒருத்தர் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். ஒரு ப்ரோ படுத்து கிடக்கிறார். மெதுவா கீழே இறங்கி வரா. செருப்புல கூட முயல் குட்டி இருக்குது பாருங்க. செருப்பு முயல் செருப்பு அப்படி சொல்லணும். ஆசையா அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்து நிக்கிறா. போட்டு இப்போ தண்ணிக்கு கீழே போய் விழுந்து கிடக்கிறாப்ல காட்டுறாங்க. உடனே இவ பக்கத்துல கிடந்த ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய கம்பி நீண்டு கிடக்கும். அதை எடுத்து அந்த போட்டை மேல தூக்குறதுக்கு முயற்சி பண்றா. ஆல்மோஸ்ட் எடுக்க போற சமயம் காலு ஸ்லிப் ஆகி பொத்துன்னு உள்ள விழுந்துட்டா. அப்படி உள்ள விழுந்த பிறகு உள்ள போராடிக்கிட்டு இருக்கும் போது எந்த பக்கம் மேல வரணும்னு தெரியாம கஷ்டப்படும் போது இவளோட அம்மா ஸ்விம்மிங் பூலோட மேல இருந்து தன் கையை நீட்டி அவளை வானு கூப்பிடாப்ல தெரியும். உடனே இவளும் அந்த திசையை நோக்கி அப்படியே ஸ்விம் பண்ணி மேல வந்துட்டாங்க. எப்படியோ நீந்தி செவத்து ஓரமா வந்துட்டா. ஆனா மேல வந்து பார்த்தா அம்மா அவ காணோம். அம்மா ரூபம் இருந்ததே இப்ப காணமேனு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருந்த போட்டு இப்ப மறுபடியும் நடுவுல மேல வந்து மிதக்குது. இவளை டெம்ப்ட் பண்ணுது. சரி கொஞ்சம் தூரம் தானே, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதை எடுத்துடலான்னு மறுபடியும் முயற்சி பண்றேன்னு சொல்லி அவ உள்ள போறா. அந்த பொம்மையை எடுக்க முயற்சி பண்ற சமயம் ஏதோ ஒண்ணு அவளை அப்படியே கீழே பிடிச்சி இழுக்குது. உள்ள மூழ்குறா, தடுமாறுறா. அதே சமயம் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே பின்னாடி பாருங்களேன், 1-2 ரூபம் ரைட்டா அப்படியே அசைறாப்புல உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தா உள்ள விழுந்த அந்த பொண்ணையே காணுங்க. இதெல்லாம் பழைய பிளாஷ்பேக் கதை. இப்போ நடப்புக்கு வரோம். நம்ம படத்தோட முக்கியமான குடும்பம் ஒண்ணு இருக்குது. இந்த குடும்பத்தை சுத்தி தான் கதை இருக்கும். அந்த குடும்பத்துல இவரு அப்பா கூட அம்மா இருக்கிறாங்க. 2 பேரும் அந்த ஏரியா பக்கம் ஒரு வீடு வாடகை கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. வேற ஒரு வீடு. புரோக்கர் வந்து வீட்டை சுத்தியும் முத்தியும் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்பா ஒரு காலத்துல பேஸ்பால் பிளேயரா இருந்தவர். அவர் காலில் அடிபட்டு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு. அதனால பேஸ்பால் மறுபடியும் விளையாட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. சிகிச்சை ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த ரெண்டல் ஹவுஸ் காஸ்ட்லியா தெரியுது. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இருக்கே போடணும் போலயேங்கிறாப்ல நக்கல் பண்ணுவாரு. சரி ஓகே, அந்த வீடு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, வேண்டாம், வேற வீடு பார்க்கலான்னு இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கிற சமயம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே ஒரு வீடு, ஒரு பங்களா ஸ்விம்மிங் பூலோட அந்த வீடு விற்பனைன்னு போர்டு போட்டிருக்குது. புரோக்கரை கூப்பிட்டு ரேட் எவ்வளவுன்னு விசாரிச்சா ரேட்டு அடிமாட்டு விலைக்கு கொடுக்குறாங்களாம். ரொம்ப ரேட்டு கம்மியா. அதே புரோக்கர் அம்மா தான் விசாரிச்சு எடுத்து சொல்றாங்க. உடனே புக் பண்ணீங்கன்னா இந்த ரேட்ல முடிச்சிடலாம், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்புறம் ரேட்டை கிட்ட ஏத்திடுவாங்கன்றாங்க புரோக்கர் அம்மா. வீட்டை சுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்கு, வெளியில போய் பார்க்கலான்னு வெளியில போனா ஸ்விம்மிங் பூல ஒரு கவர் போட்டு மூடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15 வருஷமா இந்த ஸ்விம்மிங் பூல யாரும் யூஸ் பண்ணாம கிடக்குது போல. அப்படி கிடக்குது கன்றாவியா. அந்த ஸ்விம்மிங் பூலோட மிடில்ல அப்பாவும் அம்மாவும் நின்னு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது, ஒர்த்தா தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற சமயம் பசங்க கூப்பிட அம்மா போயிடுறாங்க. அப்பா அப்ப ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணு நோட் பண்றாரு. மியூசிக் ஒரு மாதிரியா மாறுது. இவருக்கு தான் காலு சரியாகணுங்கிற ஆசை. தண்ணிக்குள்ள கிடக்கிற ஏதோ ஒன்ன பார்த்துட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது உள்ள விழுந்துட்டாரு. கீழே ஃபுல்லா புல்லும் புதரமா இருக்கு. காலு புல்லும் புதருக்குள்ள மாட்டுது. தார்பாய் வேற அவரை மூழ்கடிக்கிறாப்புல இருக்குது. ஆனா அந்த சமயம் கூட அவரோட நினைப்புல வர்றதெல்லாம் அவரு பேஸ்பால்ல மறுபடியும் விளையாடணும், மறுபடியும் சாதிக்கணும். அதுதான் அவருக்கு நினைப்பா இருக்குது. பழைய மாதிரி நம்ம ஆட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறார். அதுவே அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியத்துல ஸ்விம் பண்ணி ஒரு வழியா மேல வந்துட்டார். அவர் உள்ள எதை பார்த்து எடுக்க போனாரோ அதையும் எடுத்துட்டார். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பேஸ்பால் உள்ள கடந்திருக்குது. அதை எடுக்க போனவருக்கு தான் இவ்வளவு ஆயிப்போச்சு. அப்புறம் குடும்பமே ஓடியாந்து ஒண்ணு இல்லன்னு அவரை தேத்துறாங்க. கையெல்லாம் எப்படி கிடுகிடுன்னு ஆடுதுன்னு பாருங்க. இதையெல்லாம் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இருந்து யாரோ பாக்குறாப்புல நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் அம்மாவை பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல ஏற்கனவே இவருக்கு ஸ்டேஜ் 1ல ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. அது ஸ்டேஜ் 2க்கு போயிடுச்சோன்னு பயமா இருக்குது. மறுபடியும் ஒரு டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். அதுவரை பிசியோதெரபில நான் சொல்றத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. இதை விட எல்லாம் ரொம்ப ஈஸி. ஸ்விம்மிங் பூல் ஏதாவது இருந்தா பக்கத்துல அதுக்கு போய் பாருங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை ஸ்விம் பண்ணினாலே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொல்ல நாங்க இப்போ ஒரு வீடு பார்த்துருக்கிறோம், அங்க ஸ்விம்மிங் பூலோட இருக்குது, வேணும்னா அந்த ஸ்விம்மிங் பூல் தெரப்பியை நாங்க செஞ்சு பார்க்குறோன்றாரு நம்ம ஹீரோ. அப்பா ஒரு வாரத்துல மறுபடியும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீல் சேர்ல உட்கார வச்சு கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது டாக்டர் அம்மா என்ன சொல்லிருக்குன்னா இனிமே வீல் சேரை 2 நாளைக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் வீல் சேர்ல கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அப்பா என்ன சொல்றாருன்னா ஸ்விம்மிங் பூலோட ரேட்டு கம்மியா வர்ற அந்த பங்களாவை வேணா நம்ம விலைக்கு வாங்கிடலாம், அப்புறம் மாசம் வாடகைன்னு கட்ட தேவையில்லை, இஎம்ஐ வச்சு நம்ம பொழப்ப ஓட்டிடலாம், சம்பாதிச்ச பணத்தை வச்சு நம்மளால அதை வாங்க முடியும்ல, பத்தாவதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் அலைய தேவையில்லை, வீட்டுல
வீட்லயே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூல் தெரப்பி என்னால பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்றாரு. அந்த அம்மாவும் சரின்னு ஒத்துக்குச்சு. முத வேலையா அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடுறாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் பொட்டி பிடிக்க எல்லாம் இங்க இந்த புது வீட்டுக்கு பங்களாக்கு மாத்திடுறாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல்லயே பசங்களை சேர்த்திருக்காங்க போல. அக்காவுக்கு அங்க இருக்கிற ஒரு பையன் மேல ஒரு கண்ணு. அப்புறம் ஈவினிங் டைம்ல ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தார்பாயெல்லாம் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சோத்துல எல்லாம் கரை ஒட்டி இருக்கும். அதெல்லாம் குடும்பமே சேர்ந்து சுரண்டி சுரண்டி எடுக்குது. அப்பதான் அப்பா கீழே சேரும் சகதியும் அடைச்சு போய் ஒரு தொலை இருக்கிறத கவனிக்கிறார். அதையும் கிளீன் பண்ணணும்னு சொல்லி அதுக்குள்ள கையை விடுறாரு. பார்த்தா கை உள்ள எதையோ ஒண்ணுல மாட்டி அறுத்துக்குச்சு. ரத்தம் கொட்டுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா உள்ள இருந்து கருப்பா தண்ணி குபு குபு குபுன்னு மேல வருது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவர் அந்த கருப்பு தண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இது நீரூத்து மாதிரி இருக்குது. முன்னொரு காலத்துல இந்த ஏரியால ஒரு பெரிய கிணறு இங்க தான் இருந்ததா. அதுக்கு மேலதான் அடுத்தடுத்து நிறைய பேர் வீடை கட்டிட்டாங்க. அந்த கிணத்து ஊத்து தான் உங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நல்ல விஷயம் தான். ஊத்து தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வம் தெரியுமான்னு பாராட்டி பேசிட்டு இருக்கிறார். அடுத்து இவங்க ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ணி தண்ணி விட்டு அழகா ஸ்விம்மிங் பூலை ரெடி பண்ணி உள்ள குதிக்கிறாங்க. சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க காயின் இருக்கிற ஒரு பாக்ஸ் நீங்க கவனிக்கலாம். ஒரு டப்பா. அதுக்குள்ள இருக்கிற காயினை எடுத்து அம்மா தண்ணிக்குள்ள வீசுவாங்க. பிள்ளைங்க போட்டி போட்டு உள்ள விழுந்து கிடக்கிற அந்த காயினை எடுக்கணும். நீந்தி நீந்தி எடுக்கணும். காயினை எடுத்த காயினை அவங்களே வச்சுக்கலாம். அதனாலேயே அவங்களுக்குள்ள நிறைய போட்டி இருக்கும். ரொம்ப சந்தோஷமா குடும்பம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்பா கையில கட்டு போட்டுருக்குது. ஸ்விம்மிங் பூல் அடிபட்டு ரத்தம் ஒழுச்சுல அவர் ஒரு பழைய வீடியோ பிளேயர் எடுத்து தம் பிள்ளைகளோட அவர் எப்படி கொஞ்சி கொஞ்சி விளையாண்டாரு அதை எல்லாத்தையும் பழசெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் ராத்திரி நேரம் சரி ஸ்விம் பண்ணலாமே நினைச்சாமா ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா மேல இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்களை பார்த்தாப்புல தெரியும். டப்புன்னு பயந்து போய் மேல வந்து தான் புருஷன் தான் வந்திருப்பாரோன்னு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. கூப்பிட்டு பாக்குறாங்க. யாரும் இல்ல. மறுபடியும் நீந்த போவாங்க. மறுபடியும் யாரோ தன்னை வாட்ச் பண்றாப்புல தெரிய பயந்துகிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. தான் பெட்ரூமுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலையோ மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஈரத்துணியோட வந்திருப்பாங்க. புருஷங்காரன் எந்திரிச்சு என்னன்னு விசாரிக்கிறார். ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே ரொம்ப நேரம் நான் பெட்ல தான் படுத்திருக்கிறேங்கிறாரு அப்பா. அப்படியா, நான் தான் எதையோ பார்த்து பயந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளை பின்ன தார்பாயை போட்டு ஸ்விம்மிங் பூலை நம்ம மூடி வைப்போம். எவனாவது கேட்ல எகிரி குதிச்சு உள்ள வரானோ என்னவோ தெரியல. ஸ்விம்மிங் பூல் திறந்திருந்தா தானே முன்ன பண்ண தெரியாதெல்லாம் வந்து குளிப்பாங்க. நாம மூடி வைக்கலாம்னு சொல்ல அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். அதே சமயம் இவங்க ஆசையா வளர்க்குற ஒரு பூனைக்குட்டி கழுத்துல ஒரு டாலர் தொங்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அது அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கம் தெரியும். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த டாலர் மட்டும் தான் கிடக்குது. பூனையை காணோம். சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்துட்டாங்க. பூனையை கண்டுபிடிக்க முடியல. உள்ள கிடந்த அந்த டாலரை அப்பா அடிபட்ட அந்த கைக்குள்ள கையத்தான் உள்ள விட்டு அந்த டாலரை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரார். அவர் கையில ஏதோ காயம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். சுத்தி போட்டிருக்கிற அந்த பேண்டேஜை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா கையில வெட்டுக்காயமே இல்லாத ரேஞ்சுக்கு கம்ப்ளீட்டா குணமாயிருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள கையை விட்டதுக்கே கை குணமாயிடுச்சே, அற்புதம்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா பூனைக்குட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பையன் வருத்தப்படுவான். ஒண்ணு இல்லடா வேற பூனை வாங்கிக்கலாம்டான்னு அப்பா கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் அம்மா கேட்டாப்ல அந்த தார்பாயை சுத்தி சுத்தி ரோல் பண்ணி வைப்பாங்க. வேணுன்றக்கப்போ இழுத்துக்கலாம். குடும்பமே இழுத்து தார்பாயை போட்டு அழகா மூடி வைக்கும். அப்புறம் அப்பாக்காரரோ ஒரு நாளைக்கு 2 வேளை விடாம ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருக்கிறார். இப்படியே ஒரு வாரம் போச்சு. டெய்லி 2 வேளை ஸ்விம் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிறகு டெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவரை பலவிதமான டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை பார்த்து டாக்டரே ஒரு செகண்ட் அடி போறாங்க. ஏன்னா இவர்கிட்ட ஸ்டேஜ் 2 லெவல்ல அந்த வியாதி ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த அறிகுறி எதுவுமே இப்ப இல்ல. கம்ப்ளீட்டா ஆல் ரைட், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியமா பார்த்து பேசுது. எல்லாம் நீங்க கொடுத்த அந்த ட்ரைனிங் தான். டெய்லி 2 வேளை ஸ்விம்மிங் பண்ண சொன்னீங்கல்ல, நானும் விடாம டெய்லி ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பாருங்க நான் ரொம்ப ஆரோக்கியமாயிட்டேன்றாரு. எங்க வீட்டுல ஸ்விம்மிங் பூல் இருக்கு தெரியுமா அப்படின்னு சந்தோஷமா குழந்தையாட்டம் சொல்றாரு. அடுத்து பார்த்தா அப்பா அவரையே ரெக்கார்ட் பண்ணிருக்கிறார். எனக்கு இந்த மாதிரி குணமாயிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன், மறுபடியும் பேஸ்கெட் பால் விளையாடலாம்னு நினைக்கிறேன், பேஸ்பால் விளையாடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பையன் பாக்குறான். அப்புறம் வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ணணும், வெயிட்டை கொஞ்சம் ஏத்தி கொடுன்னு கொடுக்க ஏத்தியும் கொடுக்குறான். நல்லா வெயிட்டும் போடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்விம்மிங் பூல்ல விளையாட போலாமா, அம்மா தனியா போக வேண்டாம் உங்களை கூட்டுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, சரி ஓகே நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அவங்கிட்ட இருக்கிற ஒரு காயினை வாங்கி அதுல சிரிச்சாப்ல ஒரு ஸ்மைலியை வரைகிறார். நீ விளையாடும் போது ஸ்விம்மிங் பூலுக்குள்ள எங்கேயாவது இதை ஒளிய வச்சு தூக்கி போட்டு நான் அப்பா பின்னாடி வந்து அந்த காயினை கரெக்டா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ இவன் அதை கொண்டு போய் இவங்கிட்ட இருக்கிற பொம்மையில அதை ஒட்டி தண்ணிக்குள்ள கொண்டு போய் ஒளிய வைக்க பார்ப்பான். அப்புறம் விளையாட ஆரம்பிப்பான். காயினை தூக்கி போட்டு அந்த காயினை எடுக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா மேல இருந்து பார்த்தா காயின் ஒண்ணா இவன் உள்ள இருக்கும்போது விழுகுது. சரி அப்பா தான் தூக்கி போடுறாரு, நம்ம காயின் எடுப்போம்னு இவனும் அந்த ஒரு காயினை எடுத்துக்கிட்டே முன்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் மேல வந்து பார்த்தா அப்பா அவ காணோம். யாரு காயினை தூக்கி போடுறது, அக்கா நீயான்னு கத்திக்கிட்டு இருப்பான். அக்காவும் அங்க இருக்கிறாப்ல தெரியல. சரின்னு நீந்தி இந்த குதிப்பாங்கல்ல, ஜம்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த பலகைக்கு பக்கத்துல வருவான். அப்போ அந்த பலகை மேலேயே யாரோ நடக்கிறாப்ல, வெயிட் ஏறாப்ல இவன் ஃபீல் பண்ணுவான். உள்ள இருந்து பார்த்தால ஏதோ ஒரு ரூபம் நிக்கிறாப்ல தெரியும். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா அந்த பலகை மேல யாருமே நிக்கல. அதே சமயம் ஒரு பொண்ணோட குரல் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓட்ட வழியா வரும். உதவி தேவை, காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல். யாரதுன்னு இவன் பக்கத்துல போய் பேசுவான். ஒரு சின்ன பொண்ணோட குரல் தான் அது. தான் பேரு ரெபாக்கான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. உன் பொம்மை என்கிட்ட கிடக்குது அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லும். இவனும் போய் பார்த்தா அந்த ஓட்டைக்கு உள்ள பொம்மை கிடக்கிறத கவனிக்கிறான். சரின்னு அந்த
பொம்மை எடுக்கலாமே இவன் கையை உள்ள விட்டா முடி மாதிரி ஏதோ வெளியில வருங்க. மேபி அந்த ரெபாக்காவோட முடியோ என்னவோ. ஆல்மோஸ்ட் அந்த பொம்மையை வெளியில எடுக்க போற சமயம் உள்ள இருந்து ஒரு கை, ஒரு பேயோட கை விருட்டுன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கும் பாருங்க. மிரண்டு போயிட்டான், அரண்டு போயிட்டான். தப்பிச்சவன் பொழைச்சவன் ஓடியாருவான். அப்புறம் அம்மா கிட்ட இந்த மாதிரி ரெபாக்கான ஒரு பொண்ணு பேசினா அவ எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு வந்து நிக்கிறான். அம்மாவும் சுத்தி முத்தி சொல்லி பாக்குறாங்க, ரெபாக்கானு கூட்டு பாக்குறாங்க, யாரும் அங்க இருக்கிறாப்ல தெரியல. இதை பத்தி அப்பாட்ட எடுத்து சொன்னா பையன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுகளே இல்லையே, கற்பனையில ஃப்ரெண்ட் இருக்கிறாப்ல நினைக்கிறானோ என்னவோங்கிறாரு அப்பா. பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸை நிறைய உருவாக்கி கொடுக்கணும். ஸ்கூல்ல பேஸ்பால் விளையாடுற இடத்துல அவன் பயிற்சிக்கு போவான் போல, நானும் வேணா கூட போய் 2 பேரும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விடட்டுமா அப்படின்னு கேட்கிறார். கூடவே அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி இந்த வார கடைசியில ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்ட்டி வைப்போம், சுத்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பேரையும், ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லா பேரையும் கூப்பிடுவோம், பார்ட்டி பண்ணுவோம், அதுல நம்ம பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க. அப்புறம் சொன்னாப்லயே பேஸ்பால் விளையாடுறதுக்கு பையனோட எல்லாம் போயிருக்காங்க. அப்பா வந்திருக்காரு. அவரு முன்னாள் பேஸ்பால் பிளேயர் இல்ல, அடிபட்டு தானே இப்ப ரெஸ்ட்ல இருக்கிறாப்ல. சோ அங்க இருக்கிற பசங்களுக்கு அவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. எதுக்கு இருக்கிற கோச் அதை என்கரேஜ் பண்றாப்ல. 2 பசங்களை நல்லா அடிக்க சொல்லி கொடுப்பாரு, அடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட பையன், அப்பாவோட பையன், அவனை போய் நின்று அடிக்க சொல்லும் போது அவன் ஏதோ அடிச்சுட்டு ஒரு 2 ஓடுறாப்ல செய்வான், நல்லா தான் இருக்குன்னு பாராட்டுவாங்க. அப்போ கோச் சும்மா இல்லாம நீங்க வாங்கல 2 பால் அடிங்களே அப்படின்னு கூப்பிடுவாரு. நம்ம ஆளு இல்ல அடிபட்டு இருக்கு வேண்டான்னுவான். அட வாங்கன்னு கூப்பிட்டதும் பொண்டாட்டி எடுத்து திரும்பி பாக்குறான். பொண்டாட்டி பாத்துங்கறா. சரின்னு பேட் எடுத்துக்கிட்டு இவர் அடிக்க போவார். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தா விருட்டுன்னு போகுது, மிஸ் பண்ணிட்டாரு. சரி 2வது பால் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா 2வது பால் அடிக்கிறதுக்கு ஸ்லிப் ஆகி விழவே போயிட்டாரு. அடுத்து 3வது பால் அடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள ஏதோ ஒரு நில அதிர்வு மாதிரி தண்ணியோட அதிர்வு நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பவர் இவருக்கு கிடைக்கிறாப்ல தெரியுது. 3வது பாலை அடிக்கும் போது அடிச்ச அடியில அந்த பாலே தெரிச்சு போய் அவ்வளவு பெரிய கிரவுண்ட தாண்டி மேல லைட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த லைட்டையே உடைச்சு விழுகுது. பார்த்து எல்லா பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஓடியாந்து இவரை சந்தோஷப்படுத்துறாங்க, குஷிப்படுத்துறானுங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். தன் ஆசை நிறைவேறிடுச்சு, நம்ம பழைய ஃபார்முக்கு வந்துட்டோம் அப்படின்னு குஷியா இருக்கிறார். ஆனா பையன் மட்டும் அதை கொஞ்சம் வினோதமா பாக்குறான். அடுத்து பார்த்தா வீட்டுக்கு வந்ததும் முத வேலையா ஸ்விம்மிங் பூல்ல தான் திரிவாரு அப்பா. பையன் ஒரு மாதிரி சோகமாவே தெரியுதான். அக்கா அடுத்து ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டு இருப்பா. ராத்திரி நேரம் வேற. அவளுக்கு ஏதோ தன்னை யாரோ வாட்ச் பண்றாங்களோன்னு ஒரு ஃபீல். தண்ணிக்குள்ள யாரோ இருக்கிறாப்ல ஒரு நினைப்பு. கூட யாரோ விளையாண்டுட்டு இருக்கிறானே இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. வீட்டுல அப்பா அம்மாக்கு தெரியாம ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம் வான்னு கூப்பிட்டு இருப்பா போல. அவனும் வந்திருக்கான். 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. அவன் கண்ணு முடிக்கணும், இவளை கண்டுபிடிக்கணும். இவ தான் பேரை சொல்லி அங்கங்க நிப்பா. அந்த சவுண்டை கேட்டே போய் அவங்கள தொடரும். இப்ப அடுத்த ரவுண்டுல இவ கண்ணு முடிக்க அவன் எங்கேயாவது தண்ணிக்குள்ள நின்னு தான் பேரை சொல்லி கத்தணும். இவ சவுண்டை மட்டுமே கேட்டு கொண்டு போய் தொடணும். இப்படி விளையாடும் போது அவன் விளையாட்டுத்தனமா ஸ்விம்மிங் பூலை விட்டு எந்திரிச்சிடறான், வெளியில வந்துடுறான். இவ கத்திக்கிட்டே இருப்பா. அந்த பக்கத்துல இருந்து அந்த சத்தம் எதுவுமே வராது. திடீர்னு பார்த்தா அந்த சத்தம் வரும். இவளும் அந்த சத்தத்தை நோக்கி போவா. ஆனா அந்த சத்தத்தை கொடுக்கறதே பேய். பக்கத்துல பிடிக்க வரும்போது டப்புன்னு பேய் ஒளிஞ்சுக்கும். மறுபடியும் இவ கண்ணை முடிக்கிட்டு சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறா, சத்தம் கொடுன்னா பேய் பின்னாடி வந்து சத்தம் கொடுக்கும். டப்புன்னு பிடிக்க போனா மறுபடியும் ஒளிஞ்சுக்குது. பேயோடையே கண்ணாம்பூச்சாடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்புறம் தண்ணிக்கு கீழேயே போய் நிக்கிறாப்ல ஒரு ஃபீல் இவளுக்கு தோணும். அடுத்த நொடி பாருங்க, பேய் இவளோட காலை பிடிச்சி விக்குன்னு பிடிச்சி இழுக்குது. அவ்வளவுதான், அரண்டு போயிட்டா. அரண்டு மேல இந்த தண்ணி பைப்பு ஒண்ணு கிடக்கும். நல்ல வேலை எப்படியோ நீந்தி மேல போய். இல்ல அதுல ஒரு மேட்டர் சொல்லணும். ஸ்விம்மிங் பூல் என்ன 6 அடி ஆழம் இருக்குமா, 7 அடி 8 அடி ஆழம் வேணா அதிகபட்சமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு கடலுக்குள்ள இருக்கிறாப்ல அவ்வளவு ஆழமா இவ ஃபீல் பண்றா. எப்படா மேல போலான்னு பார்த்தா மேல ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கிறாப்ல மட்டும் தான் தெரியுது அவளுக்கு. அந்த வெளிச்சம் தான் இவளை காப்பாத்தணும். அவ விறுவிறுன்னு அந்த வெளிச்சத்தை நோக்கி நீந்தி மேல வரும்போது பார்த்தா அங்க பைப்பு கிடக்குது. அந்த பைப்பு பிடிச்ச ஒரு வழியா மேல வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட பயத்தோட கிடப்பா. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒண்ணு இல்லன்னு அமைதிப்படுத்துறான். உள்ள கண்ணாமூச்சி என் கூட விளையாண்டியா இல்லையா அப்படின்னு விசாரிக்க இவன் எந்திரிச்சு வெளியில வந்த மேட்டரை சொல்றான். அப்போ யாரு சத்தம் கொடுத்தா, யார நாம தொட பார்த்தோம், இவளுக்கு அள்ளு விட்டு போயிடுது. யாரோ காலை பிடிச்சி இழுத்தாங்கன்னு கூட சொல்லுவா. ஆனா அவன் என்ன சொல்றான், கீழே ஏதாவது புல்லுகள் இருந்திருக்கும், அதுல உன் கால் மாட்டி இருக்குங்கிறாப்ல அசால்ட்டா பேசுறான். சரி மேபி இருக்குமோன்னு இவளும் ஃப்ரீயா விட்டுட்டா. வீட்டுல பெரிய போர்டே வச்சிருக்காங்க, பூல் பார்ட்டி நடத்த போறோம் வந்துருங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அக்காவோட இந்த ஒரு நாள் நடவடிக்கையை பார்த்துட்டு சம்திங் ராங்னு பையன் புரிஞ்சுக்கிறான், தம்பிக்காரன் புரிஞ்சுக்கிறான். அக்கா கிட்ட இதை பத்தி கேட்க போனா அவ இங்க இருந்து கிளம்புன்னு உள்ள இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க பாரு, நீயா அது என்னங்கறத என்கிட்ட சொல்லு, இல்ல பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்த மேட்டரை நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னதும் அவ கதவை திறக்கிறா. இதையாவது பார்த்து பயந்தேல, நிஜம்தானு கேட்க ஆமா யாரோ என் காலை பிடிச்சி இழுத்தாப்புல எனக்கு தோணுச்சு. ஆனா இதையெல்லாம் சொன்னோம்னா அப்பா குணமாகிட்டு இருக்கிறாரு, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ஸ்கூல் எல்லாம் நம்ம மாறிட்டோம், இந்நேரத்துல வந்து ஸ்விம்மிங் பூல்ல பேய் இருக்குன்னு எப்படி பேச முடியுங்கிறாங்க அவங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுமே அப்பாவுக்கு குணமா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் நல்லதுதான் பண்ணுதுங்கிற அவ. ஆனா பையன் என்ன கேக்குறானா, ஸ்விம்மிங் பூல் நல்லதும் பண்ணுது கெட்டதும் பண்றதா இருந்தா, நல்லதும் செய்யுது, பேய் பிடிச்ச ஸ்விம்மிங் பூலா இருந்தா அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு அவன் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் 4 நாள்ல சரியா போயிடும்னு அட்வைஸ் போடுறான். அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிக்கு கூப்பிட்டு விட்டாங்கல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. வர்றவங்க எல்லாம் சும்மா வரதில்ல, கையில ஏதாவது எடுத்துட்டு வந்து
இவங்க கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் பார்ட்டிலேயே பங்கெடுக்கிறாங்க. நம்ம புரோக்கர் அம்மா அவங்களும் வந்திருக்காங்க. ஸ்கூல்ல இருக்கிற கோச்சோட பையன் எல்லாரும் வந்திருக்காங்க. இங்க ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற ஒருத்தர் ஸ்விமிங் பூலையே தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாப்ல உள்ள இறங்குறாரு, விளையாடுறாரு. அங்க வச்சுதான் தான் பாய் ஃப்ரெண்ட நேத்து ராத்திரி நான் கிஸ் பண்ணேன்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கிசுகிட்டு இருப்பா. பாய் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணிருப்பா. பாய் ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உட்காருவான். உள்ள இறங்குறியா குளிக்கலான்னு கூப்பிடும் போது பயந்துகிட்டு அவ உள்ள வரல. இங்க பொறணி பேசிக்கிட்டு வாட்டர் மெலனை கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அம்மா. ஸ்விமிங் பூல்ல தாறு மாறா சத்தம் கேக்குது. ஒருத்தர் இன்னொரு பையனை கழுத்து மேல உட்கார வச்சுக்கிட்டு முடிஞ்சா எங்களை சாட்சி பாருங்கன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ கோச்சோட பையன் அப்பா அடிச்ச அந்த பால் தெரிச்சு போச்சுல்ல, அந்த பாலை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருப்பான் போல. அதுல உங்களோட சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். இவரும் தன்னோட ஆட்டோகிராஃப போட்டு கொடுக்குறாரு. அப்புறம் டேய் அங்க பாரு, ஒருத்தன் ஏதோ ஸ்விமிங் பூல தனக்கு தான் சொந்தங்கிறாப்ல ஆடிக்கிட்டு இருக்கான், நீ வா என் கழுத்துல உட்காந்துக்கோ, அவனை ஒரு கை பார்க்கலான்னு கூப்பிட இவனும் சரின்னு உள்ள இறங்குறான். தான் கழுத்துல உட்கார வச்சுக்கிட்டார். அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க, அம்மாவுக்கு லைட்டா டவுட். 15 வருஷமா இந்த ஸ்விமிங் பூலை பயன்படுத்தாம இருந்தாங்களே, இத்தனை வருஷமா இங்க யாரும் தங்கலையா அப்படி இப்படின்னு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரோக்கர் அம்மா தயங்கும். அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்குது, இந்த வீடை நீங்க வாங்கின பிறகு எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா வீடு பிடிச்சிருக்கு, உங்க புருஷனுக்கு எல்லாம் பாடி எல்லாம் நல்லா குணமாகுதுன்னு சொன்னதும் இந்த மேட்டர் அப்ப பெருசு இல்லைன்னு விட்டுட்டேங்கிறாங்க. சரி என்ன மேட்டர் சொல்லுப்பான்னு கேட்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. ஸ்விமிங் பூலுக்குள்ள விழுந்துதான் செத்து போயிட்டதா வெளியில செய்தி. அதைத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாங்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. ஆமா, அந்த பொண்ணோட பேரு ரெபாக்காவா அப்படின்னு கேட்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாங்க புரோக்கர் அம்மா. எஸ், இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோமே அந்த குழந்தை பேரு தான் ரெபாக்கா. அவதான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்விமிங் பூல்ல விழுந்து காணாம போனதா இல்ல செத்து போனதுதான் நினைக்கிறேன். பாடி கிடைச்சிருக்கும். பிரேத பரிசோதனையும் ஸ்விமிங் பூலுக்குள்ள தண்ணியில மூழ்கி தான் செத்து போனதா வந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஸ்விமிங் பூலை யாரும் பயன்படுத்தல, மூடி போட்டாங்கன்னு எடுத்து சொல்றாங்க. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் தோல் மேல ஒருத்தனை உட்கார வச்சுட்டு எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. சண்டையில ஆழமான பக்கத்தை நோக்கி நம்ம ஹீரோ போவார். அவரே மூழ்கி இருந்தாலும் போட்டியில ஜெயிக்கணும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் மேல உட்காந்துட்டு இருக்கிற பையன், கோச்சோட பையன் தான் அழகா எதுக்கு இருந்த அணிய உள்ள தள்ளி ஜெயிக்கிறான். இறக்கி விடுங்கன்னு கேட்டா இவன் இறக்கி விடாம இன்னும் ஆழமா பின்னாடி கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் பாருங்களேன், தான் ரூம்ல இருந்து ஸ்விமிங் பூல்ல நடக்கிற விஷயத்தை எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் பையன். இவர் இன்னும் ஆழமான பகுதிக்கு அந்த பையனை கூட்டு போக அவனும் உள்ள முழுக ஆரம்பிக்கிறான். மூச்சு முட்டுது, கையினா வெளியில தெரியுது. அதே சமயம் கீழே ஸ்விமிங் பூலுக்குள்ள இருந்து ஒரு புகை வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இறங்குது. பேய் உள்ள இறங்கிடுச்சு. அந்த பேய் தான் இப்ப அந்த பையனை இறக்க விடாம இறுக்கி பிடிச்சுக்குது. தோள்பட்டையை அப்படி பிடிச்சுக்குது. திணறிக்கிட்டு இருக்கிறான், சாக இருக்கிறான். அதே சமயம் நம்ம புள்ளியாண்ட அதை பார்த்துட்டு கீழே ஓடியாந்து அம்மா கிட்ட அப்டேட் பண்றான். கோச்சோட பொண்டாட்டி மூலிட்டு இருக்கிற பையனோட அம்மா அவங்கள அதை பார்த்து சத்தம் போடுறாங்க. கோச் ஏறி குறிச்சு உள்ள போய் புள்ளைய காப்பாத்துறாரு. புள்ளையோட கால்ல பாருங்களேன், கோச்சோட புள்ளையோட கால்ல யாரோ இறுக்கி பிடிச்ச அந்த தடம் நல்லாவே தெரியும். அதே சமயம் நம்ம அப்பா அவரும் உள்ள மூழ்கிட்டான். அவரையும் யாரோ காப்பாத்தி வெளியில தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நேரம் மூச்சு இல்ல, அப்புறம் அப்படின்னு பெருமூச்சு விட்டு எந்திரிக்கிறார். ஆம்புலன்ஸுக்கு சொல்லிருப்பாங்க போல, வந்து முதலுதவி எல்லாம் கொடுக்கப்படுது. போலீஸும் வந்திருக்காங்க. கோச் நினைச்சா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பிடிச்சி உள்ள தள்ளலாம். ஆனாலும் அவர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா என் புருஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போறான்னு உங்களுக்கு தெரியும்ல, திடீர்னு அவருக்கு நரம்பு பிரச்சனை வரும், வலிப்பு வரும், எதையாவது இருக்க பிடிச்சாருன்னா விடமாட்டாரு, அப்படித்தான் உள்ள வலிப்பு வந்திருக்கும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கோச்சும் சரி இந்த தடவை நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா ஸ்கூல் பக்கம் பிராக்டிஸ் கொடுக்குறேன்னு உங்க புருஷன் இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பொண்டாட்டி கிட்ட நான் சாரின்னு சொல்லும் போது இந்த அம்மா என் குடும்பத்து பக்கத்திலே யாரும் வரக்கூடாது, ஒதுங்கிங்கன்னு சத்தம் போட்டாங்க. எவ்வளவு அழகா எவ்வளவு பேர் இருந்த ஸ்விமிங் பூல் பார்ட்டி கடைசியில எப்படி ஆயிப்போச்சுன்னு பாருங்க. அப்புறம் வேணாம் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு புள்ள நினைக்கிறான், அக்கா நினைக்கிறா, அம்மா நினைக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட பேசி இந்த வீடே வேண்டாம், இந்த பூலே வேண்டாம், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பேச, இவன் இந்த பூலுக்கு வந்த பிறகுதான் தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன், குணமாயி இருக்கிறேன், அதனால இங்கேயே இருப்போங்கிறாரு. ஆனா குடும்பம் 3 ஒண்ணு சேர்ந்து இல்ல போயே அடம்பிடிக்க வேற வழி இல்லாம வேண்டா விருப்பா சரின்னு காருக்குள்ள உட்காராரு. கார் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டுக்கு வெளியில கொண்டு போலான்னு பார்த்தா ஸ்விமிங் பூலை விட்டு இவன் தூரம் போகும்போது திடீர்னு மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. நிறைய வாந்தியா எடுத்து தள்ளுறாரு. ஐயோ ஏதா ஆயிப்போச்சேன்னு அவங்க வீட்டை விட்டு வெளியில போகாம மறுபடியும் பெட்ரூம்ல கொண்டு போய் புருஷனை படுக்க போட்டு டாக்டர் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. உள்ள இருந்து யாரோ இவரை கஷ்டப்படுத்துறாப்ல தெரியுது. என்ன ஏது பண்ணணும்னு விசாரிக்கிறாங்க. டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு இவர் இங்க இருந்து வெளியில போக விடாம தடுக்குதுன்னு இந்த அம்மா புரிஞ்சுக்குது. உள்ள வந்து படுத்த பிறகு அவன் ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஆல் ரைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல. இருந்தாலும் இவங்க அந்த ஸ்விமிங் பூல் தண்ணி எல்லாம் மொத்தமா வடிகட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு ஓட்ட வழியா எல்லாத்தையும் வெளியே தள்ளுறாங்க. ஸ்விமிங் பூல்ல தண்ணியே இல்லாம போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்புறம் ஸ்கூலோட டேட்டா பேஸ்ல ரெபாக்காங்கிற அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ரெபாக்காவோட முழு பேர் என்னங்கிறது தெரிய வருது. அந்த முழு பேரை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணா அந்த வீட்டுல அந்த குழந்தை தண்ணியில மூழ்கினா இல்லையா, அதை நியூஸ்ல போட்டிருக்காங்க. முகம் தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னும் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அவங்களுக்கு முன்னாடி இருந்த குடும்பத்துல ஒரு இளவு, அவங்களுக்கு முன்னாடி இருந்த குடும்பத்துல 2 இளவு, அவங்களுக்கு முன்னாடி நிறைய கன்னியாஸ்திரிகள் அங்க தங்கி இருப்பாங்க போல. அவங்கள ஒரு 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க.
இருக்காங்க. இது எல்லா நியூஸ்ல பார்த்து பதறி போனவ புரோக்கர் அம்மாட்ட போன் பண்ணி, ஏமா ரபாக்கா மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையிலையும் எவ்வளவு பேர் இங்க வந்து தங்கினாலும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது இறப்பு நடந்துகிட்டு தான் இருந்திருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி இங்க தங்கினாங்கல்ல அந்த ரபாக்காவோட குடும்பத்தோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைக்குமா, அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்க அந்த அம்மாவும் கொடுத்துருக்கு போல. அந்த அட்ரஸுக்கு நம்மால் போய் நிக்கிறா. உங்களோட வீட்டை நாங்க தான் விலைக்கு வாங்கணும், கொஞ்சம் பேசணும்னு சொல்லி உள்ள வராங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா செயற்கை சுவாச காசு தான் சுவாசிக்கிறாங்க போல தெரியுது. ஒரு சிலிண்டரை கூட வச்சுக்கிட்டே தெரிவாங்க. சரி வானு கூப்பிட்டு தான் புருஷன் போட்டோ, தான் பையன் போட்டோ, தான் பையன் ரொம்ப அழகா ரொம்ப சம்பாதிக்கிறான் செய்யறான், எவ்வளவு பெரிய வசதியோட பங்களால நாங்க தங்கி இருக்கிறோம் பாருங்கலாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலை பத்தியும் ஏதாவது விபரீதமான அமானுஷ்யமான விஷயங்களை பாத்தீங்களான்னு கேட்டா இல்லங்கிறாங்க. என் பையன் பர்ஃபெக்டா ஆல்ரைட்டா இருக்கிறதா சொல்றாங்க. உங்க பொண்ணை பத்தி அப்படின்னு கேட்க, எனக்கு பொண்ணே இல்லையே, என் பையன் மட்டும் தான், ஒரே பையன் தான் போய் சொல்றாங்க. அப்புறம் இல்லங்க, எங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது, என் புருஷனுக்கு என்னென்னமோ ஆகுது, அந்த ஸ்விம்மிங் பூல்ல கையில அடிபட்டு உள்ள இருந்தாரு, அப்புறம் நல்லபடியா குணமாச்சு, அவர் நினைச்சதெல்லாம் நடக்குது, ஆனா வீட்டுல இருக்கிற குழந்தைங்க தான் ஏதோ ஆபத்தை ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு விசாரிச்ச பிறகு உங்க பொண்ணு ரெபாக்காக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட பிறகுதான் அந்த மர்மத்தை இந்த அம்மா உடைக்குது. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பங்களா கட்டுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு அற்புத கிணறு ஒண்ணு இருந்ததா. வெளிநாட்டுல ஒரு நினைப்புண்டு, அவங்க இந்த மாதிரி தண்ணிக்குள்ள மனசுல ஒண்ணு நினைச்சு காயினை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போடுவாங்க. காயினை எடுத்துக்கிட்டு அவங்க கேட்ட வரத்தை அந்த தண்ணி கொடுக்கும். இது வெளியில இருக்கிற நம்பிக்கை. ஆனா இந்த தண்ணி கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு காயின் வேண்டாம், வரம் கொடுக்கும், கேட்டது கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு ரத்த காவு கேட்குமா. இது தெரிஞ்ச ஊர் மக்கள் அப்புறம் அந்த கிணத்தையே மூடி சுத்தி வீடு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அப்புறம் ஒரு பங்களா கட்டி இருக்காங்க. அந்த பங்களாவை தான் இவங்க வாங்கிட்டு அந்த பங்களாவுக்கு குடியேறி போறாங்க. இவங்க குடியேறி போகும்போது இவங்களுக்கு ஆண் வாரிசுனா ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் உடம்பு சரியில்லாம இப்பயோ அப்பயோன்னு இழுத்துக்கிட்டு இருப்பான். அவன் குணமாகணும்னு இவங்க வேண்டாத சாமி இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல. இவங்க அந்த தண்ணியில இருக்கும்போது பல தடவை பையன் குணமாகணும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த கதையெல்லாம் வேற தெரியும். திடீர்னு பார்த்தா பையன் கிட்ட ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா அதே சமயம் அது ரத்த பலி கேட்குங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியும். அதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த தண்ணி செலக்ட் பண்ண ஆள் யாரு தெரியுமா? அந்த வீட்டுல வாழ்ந்த அந்த அம்மாவோட பொண்ணு ரெபாக்கா. ரெபாக்கா தண்ணியில அங்க மூழ்கிட்டு இருக்கும்போது எப்படி ஓம் புருஷன் அந்த பேயால ஆட்கொண்டு இருக்கிறானோ அந்த மாதிரி நானும் அந்த பேயால ஆட்கொண்டு இருந்தேன். என் பையன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு போகும்போது அவனை விடாம வெளிப்பக்கத்துல இருந்து அந்த கதவை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு இறந்து போனா, ஆனா என் பையன் குணமாயி ரொம்ப ஆரோக்கியமா இப்ப பல விஷயங்களை சாதிச்சுட்டு தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அபரிவிதமான அந்த பாசத்துக்கு சாக்ரிஃபைஸ், தியாகம் தேவைன்னு பேசும்போது இதுல எங்க இருக்கு பாசம்? பலி கொடுத்தாதான் ஒருத்தர் குணமாகறோம் அப்படிங்கிற நிலைமையில இங்க உண்மையான பாசம் தெரியலங்கிறாங்க. அந்த அம்மா உட்காந்துருக்கிற இடத்துல பக்கத்துல ஒரு சின்ன அழகுக்காக இந்த தண்ணி அப்படி பொங்கி பொங்கி வரும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். சரி, இதெல்லாம் நிப்பாட்டணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் புருஷங்குள்ள உடம்புல இறங்கி இருக்கிற அந்த பேயை விரட்டணும், என்ன வழி? இதை தடுப்பதற்கான வழியை சொல்லுங்கன்னு கேட்கும்போது இந்த அம்மாவும் சரி ஐயோ பாவமேன்னு சொல்லலாமேன்னு அந்த மேட்டரை சொல்ல வரும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணி அதை சொல்ல விடல. ஏன்னா இங்க இருக்கிற தண்ணியே பயங்கரமா அதிருது. அந்த அம்மா உடம்புக்குள்ளேயே அந்த தண்ணி இன்னும் இருக்கும். அது கண்ணு வழியா பொங்கி வடியும். இவளை மறுபடியும் ஆட்கொண்டு உன்னால தடுக்க முடியாது, ரத்த பலி கொடுத்து தான் ஆகணும், வரம் கொடுத்தாச்சு, வரத்துக்கு பலி கொடுத்து தான் ஆகணும்னு பேச இவ பயந்து போய் தெரிச்சு ஓடியாருவா. அந்த பக்கம் பார்த்தா குளிச்சுக்கிட்டு இருந்த அப்பனுக்கு முழுமையா அந்த தண்ணி பேயால ஆட்கொள்ளப்பட்டு விட்டான். பொண்ணு உள்ள இருப்பா, பையன் வெளியில இருப்பான். தான் வளர்த்த அந்த பூனையோட நிழல் அங்க தெரியும், சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை கேட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கம் போவான். அங்க ஒரு வாத்து பொம்மை பெருசா தொங்குது இல்ல, அதுக்குள்ளதான் அந்த சவுண்ட் இருந்து வரும். அதை பிடிச்சு பார்த்தா உள்ள பூனை இருக்குமோ நினைச்சுக்கிட்டு குதிக்கிற அந்த பலகையில மெதுவா போவான். அந்த வாத்து பொம்மைய இழுக்க பாக்குற அந்த சமயம் இங்க அந்த தார்பாயி தானா சொல்லண்டு ஸ்விம்மிங் பூல் அப்படியே ஃபில் பண்ண ஆரம்பிக்குது. இவன் பூனை இருக்குமோன்னு அந்த வாத்தா அன்னப்பறவையா அந்த பொம்மையை அப்படியே பிடிக்கிறதுக்கு எக்கிக்கிட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு அதை திருப்பி விடுவான். பூனை இருக்குமான்னு பார்த்தா பூனைக்கு பதிலா ஒரு பேய் தான் இருக்குது. அந்த பொம்மையை பிடிச்சி இழுக்க ஏற்கனவே இந்த பொம்மையை பிடிச்சிட்டு இருந்ததுனால இவனும் இழுக்கப்படுவான். பேயோட நகம்பட்டு அந்த காத்து பொம்மை ஓட்ட விழுந்து காத்தும் போய் உள்ள விழுந்து மேல தார்பாயி மூட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு டம்ளர் தண்ணி உள்ள இருக்கும், அது தானா நகண்டு கீழே விழுந்து கண்ணாடி துண்டுகள்லாம் நொறுங்கி போய் கிடக்குது. ஸ்விம்மிங் பூல்ல சத்தம் கேட்டுட்டு அக்கா ஓடியாந்து அந்த தார்பாய மறுபடியும் நீண்டிட்டு இருக்கிற தார்பாய சுருட்ட முயற்சி பண்ணா ஒரு ஆளால அதை செய்ய முடியல. என்ன முடியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கை விருட்டுன்னு வந்து அதை பிடிச்சு இவளுக்கு உதவி பண்ணுது. யாருன்னு பார்த்தா அம்மா தான். வேக வேகமா தார்பாய சுருட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த கைப்பிடி இருந்தாதான பேய் இந்த சேட்டை செய்யும்னு கைப்பிடியவே காலால எத்தி தள்ளுறாங்க. அப்புறம் நீ சேஃபா உள்ள இரு போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை உள்ள அமிச்சிட்டு இவங்க உள்ள குதிச்சு சுத்தியும் முத்தியும் ஸ்விம்மிங் பூல பாக்குறாங்க. 10 அடிக்கு 20 அடி, அவ்வளவு சின்ன பூல் தான். ஆனாலும் ஏதோ கடலுக்குள்ள பாக்குறாப்ல ரொம்ப ஆழமா தெரியுது. பையன் எங்கன்னு தெரியல. இந்த பக்கம் அப்பா அப்பான்னு ஓடி வந்தவ கால் தவறி கீழே விழும்போது அங்க ஏற்கனவே அந்த டம்ளர்ல உடஞ்சு போய் பீங்கா கிடந்ததுல
அதுல கை குத்திக்கிச்சு, கை கிழிச்சுக்கிச்சு. அப்பாவுக்கு ரத்த வாட அடிச்சதும் பொண்ணை என்ன செய்ய காத்திருக்கிறாரோ தெரியல. அதே சமயம் பையன் உள்ள ஆழமா மூழ்கிட்டு போறதை இவ கவனிக்கிறா. தண்ணி பைப்ப இங்க ஒரு இதுல இறுக்கி இந்த பக்கத்துல கட்டி டார்ச் லைட் ஒண்ணு தண்ணிக்குள்ளேயே எரியற லைட் ஒண்ணு கையில எடுத்துக்கிட்டு அந்த பைப்பையும் புடிச்சுக்கிட்டு உள்ள நீந்தி போயிட்டே இருக்காங்க பையனை காப்பாத்துறதுக்கு. அதுக்குள்ள அப்பா பக்கத்துல நெருங்கி வரும்போது அவரோட கண்ணெல்லாம் எவ்வளவு கருமை ஏறி போயிருக்குன்றத பார்த்துட்டு பேய் பிடிச்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு பயந்து போறா. அங்கேயும் இங்கேயும் பயந்து ஓனவ ஒரு ரூமுக்குள்ள போய் அடைச்சுக்கிட்டு ஒளிஞ்சுப்பா. கராச்சி பக்கம் ஒளிஞ்சுப்பா. இங்க பாத்தீங்கன்னா அம்மா முடிஞ்சளவு கீழே ஆழம் போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பைப்பு பத்தல. பைப்போட அந்த முனையில காத்து உள்ள வரும்ல, அந்த காத்த இவங்க வாய் வழியா சுவாசிச்சுட்டு இன்னும் ஆழமா நீந்தி போறாங்க பையனை காப்பாத்துறதுக்கு. கீழே பையன் மூழ்கிட்டு இருப்பான். ஒரு வழியா பையனை பிடிச்சாச்சு. மேல தூக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அவங்க கையில இருந்த அந்த டார்ச் லைட் கீழே விழுந்து சுத்த ஆரம்பிக்கும். அது சுத்தி போகும்போதுதான் அந்த இருட்டுக்குள்ள ஒரு பேய் இல்ல பல பேய் இருக்குதுன்றத இவங்க கவனிக்கிறாங்க. இதுவரை அந்த ஸ்விம்மிங் பூலால பலிவாங்கப்பட்ட ஏகப்பட்ட பேய்கள் அங்க சுத்தி தெரியுதுங்க. அதுகளுக்கு துணைக்கு ஆள் வேணும் போல, அதுக்காக துணைக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இவங்க பயந்து போய் பையனை வேக வேகமா மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கராஜ் பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல அப்பா அக்காவை தேடி இந்த பக்கத்துல வருவா. சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தவரை நீ உள்ளே கடன்னு சொல்லி கதவை சாத்திட்டு இந்த பக்கத்துல வராங்க. இந்த அம்மா எவ்வளவுதான் நீந்தி மேல போக பார்த்தாலும் ஆழத்துக்குள்ளதான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் கடைசியா இறந்தால ரபாக்காங்கிற அந்த குழந்தை, அந்த குழந்தையோட நல்ல ஆவி உள்ள வருது. தான் கிட்ட இருக்கிற அந்த காயினை அப்படி விட்டு பாட்டுது. ஆக்சுவலா உள்ள அந்த தண்ணியோட ஒரு கோல்மால் வேலை என்ன பண்ணி வச்சிருக்குன்னா தலைகீழ தண்ணியவே மாத்தி வச்சிருக்கு. இவங்க ஆழம் நினைச்சதுதான் ஆக்சுவலா இவங்க மேல போவதற்கான வழி. இவங்க மேல நினைச்சு நீந்துறதெல்லாம் ஆழத்துக்கு போறாப்புல தலைகீழாக்கி வச்சிருக்குது. அதை இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு தலைகீழ கீழே நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன வெளிச்சம் தெரியும். அது வழியா வேகமா நீந்தி வரும்போது பார்த்தா இவங்க ஒரு வழியா மேல வந்துட்டாங்க. இந்த சின்ன ட்ரிக்ல இந்த உண்மையை மட்டும் அந்த ரெபாக்கா பேய் சொல்லலைன்னா இவங்க உள்ளேயே மாட்டிக்கிட்டு 2 பேரும் சாக வேண்டியதுதான். எப்படியோ புள்ளைய தூக்கிட்டு மேல வந்தாச்சு. நெஞ்ச நெக்கின அப்படி பயங்கரமா அமுக்கி காட்டுறாங்க. செயற்கை சுவாசம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அதுக்குள்ள அந்த பக்கத்துல அப்பா வந்துடுறாரு. அவ்வளவுதான், பையனை காப்பாற்ற முடியாது, நம்ம பையனை தண்ணி தேர்ந்தெடுத்துருச்சு, அவன் பலி, நான் கேட்ட வரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. இவளுக்கு ஒன்னும் புரியல. டப்புன்னு அம்மாவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே 4 அடி மேல உயரமா தூக்குறான். அதே சமயம் உள்ள இருந்த பொண்ணு கொஞ்சம் தைரியம் வந்து ஒரு பேட் எடுத்துட்டு வந்து அப்பாவை பின்னாடி இருந்து அடி. கால்ல அடிச்சதுமே அம்மா கீழே விழுந்துடுறாங்க. நல்லபடியா சேஃப் ஆயிட்டாங்க. அப்புறம் வயித்துல 2 அடி அடிக்க வயிற்றுக்குள்ள உள்ள போன அந்த தண்ணி எல்லாம் வெளியில கொப்பளிச்சுக்கிட்டு வெளியில வருது. வாந்தி எடுக்கிறாரு தண்ணியை ஃபுல்லா. அதுக்குள்ள பையனும் இருமிக்கிட்டு முழிச்சிட்டான். பையன் நல்லா இருக்கான், அக்கா நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்கிறாங்க, உங்களால முடியும், ஃபைட் பண்ணுங்க, உள்ள இருக்கிறதோட பேச்ச கேட்காதீங்க, கமான் கமான் அம்மா என்கரேஜ் பண்ண. இவரும் அந்த சத்தத்தை கேட்டு திரும்ப திரும்ப வாந்தி எடுத்து ஒரு வழியா தான் உடம்புக்குள்ள இருந்த பேயோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. சரி ஓகே, இப்ப பையனை கூட்டிட்டு வெளியில போலான்னு பார்த்தா பையன் உடம்புல அந்த கருப்பு ஏற ஆரம்பிக்குது. பையன் பலி கேக்குது. ஏதாவது ஒரு பலி கொடுத்தாதான் அந்த தண்ணி அடங்கும். ஏன்னா வர ஆல்ரெடி கொடுத்துருச்சு, இவரை ஆரோக்கியப்படுத்திருச்சு. சோ பலி கொடுத்தானுங்கிறத அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டு தான் குடும்பத்தை நல்லா இருக்கணும், தான் குடும்பத்தில் இருக்கிற பையனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி அந்த பலி நானாவே இருந்துட்டு போறேன்னு சொல்லி அவரு அப்படியே மெதுவா தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். வேணாம் இந்த பக்கத்துல குடும்பம் கதரும், வேற வழி இல்ல, பலி கொடுத்தாதான் இந்த தண்ணி நம்மள நிம்மதியா இருக்க விடும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போறார். அவரு தண்ணிக்குள்ள சாக ஆரம்பிக்க இந்த பக்கம் பையனுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா கேட்ட பலி ஒண்ணுதான், பலி கொடுத்தாச்சு, பையன் குணமாயிட்டா நல்லா இருக்கிறான். அப்படியே நாட்கள் போகுது. அப்பா இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாம் குடும்பம் போட்டு பார்த்து அப்பா மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல இருந்த தண்ணி எல்லாம் மொத்தமா ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க அம்மா. இப்போ இந்த வீட்டை நாம வேற ஒரு குடும்பத்துக்கிட்ட வித்தா காசு கிடைக்கும், நம்ம செட்டில் ஆயிரலாம், வேற இடத்துக்கு போயிடலாம், என்ன பண்ணலாம்னு கேட்க பையன் இல்ல, வேற ஒரு குடும்பத்துல நாம வித்தோம்னா அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் இதே மாதிரி இந்த தண்ணியால பாதிக்கப்படுவாங்கல்ல, வேற ஏதாவது வழி பண்ணணும்னு ஒரு ஐடியா பேசி ஒரு முடிவுக்கு பண்றாங்க. அந்த முடிவு என்ன தெரியுமா? ஜேசிபியை கூப்பிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலையே மொத்தமா இருந்த இடம் தெரியாம மூடுறதுதான் இவங்க பண்ண பிளான். அதே மாதிரி மொத்தமா மண்ணை போட்டு ஸ்விம்மிங் பூலே இல்லாதபடி கம்ப்ளீட்டா மூடிட்டு அப்புறம் இந்த வீட்டை வித்தா குற்ற உணர்ச்சி இல்லாம விற்கலாம், வர்ற குடும்பமும் நல்லபடியா இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும் இல்ல. இதோட இந்த படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்ல முடிவு. இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.